வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, இந்த உடம்பை வைத்துக்கொண்டு ஓட முடியாது, நடக்கத்தான் போனேன். ஜாலியோ ஜிம்கான இயக்குனர் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகி வருகிறது. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் பிரபுதேவா, மடோனா செபாஸ்டின் உள்ளிட்டவங்க லீட் கேரியரில் நடித்துள்ள ஜாலியோ ஜிம்கானா படத்தை இயக்கியுள்ள சக்தி சிதம்பரம் படம் நாளைய தினம் திரையரங்கில் ரிலீஸ் ஆக நிலையில் இந்த படத்தினுடைய பாடல்கள் குறித்து சர்ச்சைகள் எழுந்துள்ளது. இந்த படத்தில் போலீஸ்காரனை கட்டிக்கிட்ட பாடல் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை ரசிகரிடம் பெற்ற நிலையில் இந்த பாடலை சக்தி சிதம்பரம் எழுதியதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பாடலை பத்திரிகையாளர் ஜெகன் கவிராஜ் எழுதியதாகவும் அவரது பாடலுக்கு தன்னுடைய பெயரை சக்தி சிதம்பரம் போட்டுக்கொண்டதாகவும் சர்ச்சைகளை எழுந்துள்ள நிலையில் அதற்கான விளக்கத்தை தற்போது சக்தி சிதம்பரம் அவர்கள் கொடுத்திருக்கிறார். நடிகர் பிரபுதேவா மற்றும் மடோனா செபாஸ்டின், யோகி பாபு உள்ளிட்டோர் லீட் கேரளில் நடித்துள்ள ஜாலியோ ஜிம்கானா படம் நாளைய தினம் திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தினுடைய பாடல்கள் அனைத்துமே இரவு பகல் பார்க்காமல் மிகவும் கஷ்டப்பட்டு இசையமைப்பாளருடன் இணைந்து எளியதாக படத்தின் இயக்குனர் சக்தி சிதம்பரம் தன்னுடைய பேட்டியில் கூறியிருந்தார். இது குறித்து பார்த்தீங்கன்னா படத்தின் இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் பிரபுதேவா ஆகியோருக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த படத்திற்காக ஜெகன் கவிராஜ் பாடல்கள் எழுதியதாக கூறியிருக்காங்க. தற்போது சர்ச்சைகளையும் உருவாக்கியுள்ளது. ஜாலியோ ஜிம்கானா படத்தின் போலீஸ்காரனாக கட்டிக்கிட்டா படம் சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இதனுடைய இந்த பாடலை பத்திரிகையாளர் ஜெகன் கவிராஜ் என்பவர் எழுதியாகும். ஆனால் பாடலை தான் எழுதிய சக்தி சிதம்பரம் கூறுவதாகவும் சர்ச்சைகள் தொடர்ச்சியாக எழுந்து வந்தே இருக்கிறது. இதையடுத்து கடந்த தினங்களுக்கு முன்பு இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் தற்போது இயக்குனருடன் கேள்வி எழுப்பப்பட்டது. இது குறித்து அவர் விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வேறு விஷயங்கள் பேசாமல் அவர் இந்த சர்ச்சைக்கு பதிலளிக்கவே இல்லை. தொடர்ந்து அவரிடம் குறித்து கேட்கப்பட்ட போது அவர் அரங்கத்திலிருந்து பாதியிலே வெளியேறி போனார். இதையடுத்து மேடையில் பேசிய ஜெகன் கவிராஜ் இந்த படத்தில் 4 பாடல்கள் எழுதியுள்ள கூறியிருக்காங்க. மேலும் படத்தில் தயாரிப்பு நிர்வாகிகள் தான் செயல்பட்டதாகவும் அவர் படத்தின் பட்ஜெட் அதிகமாக குறித்து தான் தயாரிப்பாளர் கூறியதாகவும் இதனால் இயக்குனர் தன் மீது கோவப்பட்டு பாடலாசிரியராக தன்னுடைய பெயரை போடவில்லை என்றும் ஜெகன் சொல்லியிருந்தார். இந்த விஷயம் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது விவகாரத்தில் பேசியுள்ள இயக்குனர் சக்தி சிதம்பரம் மேடையிலிருந்து நான் பாதியிலே ஓடவில்லை என்றும் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு ஓட முடியாது என்றும் நடந்துதான் போனேன் என்றும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த படத்தில் சினேகா, விவேகா போன்றவர்கள் பாடல்கள் எழுதியிருக்காங்க. இயக்குனராக தனக்கு அந்த பாடல்கள் பிடிக்காததால் தானே பாடல்கள் எழுதியதாகவும் தெரிவித்திருக்காரு. இதே போலதான் ஜெகன் எழுதிய பாடல்கள் தனக்கு செட் ஆகாதால் அதை பயன்படுத்தவில்லை என்றும் சக்தி சிதம்பரம் குறிப்பிட்டிருக்காரு. அவர் கூறும்போது ஒரு சில வரிகளை பயன்படுத்தி கொண்டதாகவும் ஆனால் அதற்கு அவர் முழு பாடலையும் எழுதியதாக சீக்ரெட் கொடுக்க முடியாது என்றும் சக்தி சிதம்பரம் காட்டமாக தெரிவித்திருக்காரு. தன்னுடைய இத்தனை உழைப்பும் சுரண்ட வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.